அந்த காலத்துல வாழ்ந்தவங்கலாம் 20 வருஷம் பெத்து வளர்த்த அப்பா அம்மாவுடைய பாசம் ஒரு பக்கம், தன் காதலிச்ச காதலனோ காதலியோ ஒரு பக்கம் இருக்கும்போது, யாரோட பாசம் பெருசுன்னு யோசிக்கும்போது அந்த பெத்தவங்களோட பாசத்தை விட தன்னுடைய காதல் தான் முக்கியம்னு சொல்லி அந்த லெவலுக்கு பெத்தவங்க பாசத்தையே உதறிட்டு தன்னுடைய காதலை தேடி போனவங்க. ஆனா இந்த காலத்தை எடுத்துக்கோங்களேன், பல வருஷமா உண்மையா லவ் பண்ண காதல் ஒரு பக்கம், ரொம்பவுமே கண்றாவியான காமம் ஒரு பக்கங்க. ஆனா இதுல நம்ப முடியாத ஒரு உண்மை என்ன தெரியுமா? அந்த இடத்துல அந்த காதல் தோத்து போய் அந்த காமம் தாங்க ஜெயிக்குது. என்னடா சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு சம்மந்தம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தாங்க. என்னதான் காதல் இருந்தாலும் காமம் தான் அந்த காதலுக்கும் மேல. காதல் வந்து எல்லா இடத்துலயும் தோத்து போயிரும் காமத்துக்கிட்ட அப்படிங்கிறத உண்மைப்படுத்துற மாதிரி தாங்க இந்த சம்பவம் நடந்துச்சு. என்னால இப்ப கூட அதை யோசிக்கவே முடியல. ஏன்னா ஒரு பொண்ணு தன்னுடைய காம பசிக்காக இந்த லெவலுக்கு ஒரு கேவலமான வேலையை பார்ப்பாளா? இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவ கொஞ்சம் கூட அவ மனசுல ஈரம் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், இந்த ஒரு க்ரைமில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிடுங்க. ஓகேவா? என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த சம்பவமானது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க நடக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் நடந்தது தான், வேற எங்கேயுமே நடக்கல. ஸோ திருச்சியில சமயபுரம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சமயபுரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல தாங்க வாழ்ந்துட்டு வராரு பிரபுங்கிறவர். அவருடைய வயது என்னன்னு பாத்தீங்கன்னா 30 வயதுங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் இருக்கு. அவங்களுடைய மனைவி பேர், அதாவது அந்த பிரபுவுடைய மனைவி பேர் வந்து வினோதினி. அவங்களுக்கு வந்து 27 வயசுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 குழந்தைகளும் இருக்கா. இந்த பிரபுவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பூக்கடையில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. இப்போ இந்த வினோதினியும் பிரபுவும் அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்லை. 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது போக வீட்டில் உள்ள எதிர்ப்பு, அதாவது வீட்டில் 2 பேர் வீட்லேயுமே ஒத்துக்கவே இல்லை. ஆனாலும் இவங்க வந்து வீட்டெல்லாம் எதிர்த்து என்னுடைய காதல் தான் முக்கியம், நான் எங்க வந்து நல்லா வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாங்க கல்யாணமே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த சமயபுரம் பக்கத்தில் உள்ள கள்ளிக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வாடகை வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமாக தான் ஆரம்ப கட்டத்தில் அவங்க குடும்பமானது போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வருமாங்க. எப்படின்னா ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் யோசிக்க வேண்டாம், பெரிய அடிபிடி சண்டை அப்படி இப்படின்னு யோசிக்க வேண்டாம். பொதுவாகவே புருஷன் பொண்டாட்டிகளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் சண்டை சச்சரவு தெரியுமா, அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் அடிக்கடி 2 பேத்துக்குமே வந்துட்டு இருக்குமாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4, 2023 அன்னைக்கு பிரபுவுடைய வீட்டுக்கு பிரபுவுடைய தம்பியான விவேக் வராருங்க. அவர் வந்து ஒரு 10 மணி போல் வந்துட்டு அண்ணனுக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் அண்ணி, அண்ணன் காலே எடுக்க மாட்டேங்காங்க, என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேங்க, அண்ணனை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோட்டி வினோதினி இருந்துட்டு உங்கள் அண்ணனை பற்றி தான் தெரியுங்களா, அவர் காலையில் வேலைக்கு போயிட்டா இந்த சாயங்காலம் தான் வருவார், அவர் வந்து பூக்கட்டுற வேலை பார்க்குறனால காலைல ஒரு 4 மணிக்கு போயிடுவாராங்க, போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வருவாராம். குடும்பத்துக்காக அப்படி ஒரு உழைக்கிற மனுஷங்க. அதாவது பொண்டாட்டி எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது, பண விஷயத்தில் பிள்ளைங்களும் சரி பொண்டாட்டியும் சரி ஆசைப்பட்டது எல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவர் தான் பிரபுங்கிறவர். அப்போ இவர் தம்பி வந்து கேட்டோட்டி இவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி காலையிலே போயிட்டாங்க, நானே அடிக்க மாட்டேன் ஃபோனு வேலையில் இருக்கும்போது, அப்படி வேலையில் இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, அதனால் நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, அவங்க வந்து சாயங்காலம் வந்துடுவாங்க, இல்லைன்னா நைட்டு 9 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விவேக் வந்து ரொம்பவுமே சந்தேகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஃபோனை எடுக்க மாட்டேங்காங்கல்ல, வினோதினி ஃபோனை எடுக்க மாட்டேங்காங்கன்னா அவங்க வந்து வேலை பார்க்குற சமயத்தில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வேலை விஷயமா தான் வந்து விவேக்கே வந்து இவருக்கு ஃபோன் அடிப்பார். யாருக்கு? பிரபுக்கு. ஸோ நம்ம எப்போ ஃபோன் அடித்தாலும் அண்ணன் எடுத்துருவார்ல, இப்போ ஏன் அண்ணன் எடுக்கலை, அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கு ரொம்பவுமே டவுட்டுங்க. இப்படியே போயிட்டு இருந்தோட்டி என்ன ஆகுதுன்னா மறுநாள் காலையிலேயே ஆகுது, வீட்டுக்கு பிரபு வரவே இல்லை. அப்போ விவேக்கோட சந்தேகம் ரொம்பவுமே பலமாகி என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சமயபுரத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் அண்ணனை காணும், அவரை யாரோ கடத்திட்டாங்களோ இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிட்டான்னு தெரியலை, எங்கள் அண்ணனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கள்ட்ட வந்து தகவலை தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா டைரெக்டாக வந்து வினோதினியை தான் ஃபஸ்ட்டு சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்மளே ஒரு நிறைய கேசஸ் வந்து போட்டிருக்கோம். எல்லா இதுலையுமே பாருங்கள்,
கடைசியில் அந்த பொண்டாட்டி தான் தன்னுடைய புருஷனை கொண்டிருப்பான், இல்லைன்னா புருஷன் தான் தன்னுடைய பொண்டாட்டியை கொண்டிருப்பான். இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ போலீஸ்காரங்களுக்கே என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, இவங்க வீட்டில் உள்ளவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு சந்தேகப்படணும். ஏன்னா அவங்க தான் மெஜாரிட்டியான கொலைகளுக்கு காரணமாக இருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்களை ஃபஸ்ட்டு சந்தேகப்படணும்னு சொல்லிட்டு வினோதினியை போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினோதினியை போய் விசாரிக்க போகிறாங்க. அப்போ இருந்துட்டு வினோதினி சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் காலைல போனார், இன்னும் வரவே இல்லை, எங்கே போனார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, வேலைக்கு தான் போகிறேன்னு சொன்னார், எப்போவுமே வந்துடுவார், இந்த மாதிரி அவர் வராமல் இருக்கார் அப்படின்னு ஒட்டி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட். எதுக்குன்னா போலீஸ்காரங்களுக்கு. ஏன்னா வினோதினி பேசுனதே ஒரு நேருக்கு மாறாக பேசுகிற மாதிரி தாங்க பேசுனாங்களாம். ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி, கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் ஒழுங்காக சொல்லாத மாதிரி, இந்த மாதிரி தான் வினோதினி வந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஸோ வினோதினி மேலே ஒரு டவுட் இருந்திருக்கு. அதுபோக சுற்றி உள்ள எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சுற்றி உள்ள மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே. அப்போது அந்த மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி தான், என்ன அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க, மற்றபடி பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ரெண்டு பேரை பற்றியுமே, யாரை பற்றி, வினோதினியை பற்றியும் அவரை பற்றியுமே, யார் பிரபுவை பற்றியுமே ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க இந்த கேஸ் இப்படி மூவ் ஆகாமல் இருக்குது, இதை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வினோதினியோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பாரதிங்கிற ஒருத்தர்கிட்ட இந்த வினோதினி வந்து ரொம்ப மணிக்கணக்காக ஃபோன் பேசுகிற மாதிரி அதில் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதாவது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி பேசுகிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ என்னடா இது, இந்த பாரதி யார் அப்படின்னு விசாரிக்கும் போது, இந்த பாரதி வந்து பிரபு ஒரு பூக்கடையில் வேலை பார்த்தா தெரியுமா, அதே கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் இந்த பாரதிங்கிறவர். அவருடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 23. அப்போ ஒரு ஒர்க்கர் தான் அவருமே, யாருக்கு, பிரபுக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு 1.5 வருஷ காலமாகவே 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்போது ஒரு 1.5 வருஷமாக இவங்க 2 பேத்துக்கு பழக்கம் இருக்கனால ஏதாவது தொடர்பாக இருக்குமோ, இந்த தொடர்புனால தான் இவங்க வந்து பிரபுவை கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு சந்தேகங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம பிரபு இருக்கார் தெரியுமா, அவருடைய ஃபோனை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரபுவோட வீட்டில் தான் கடைசியாக அந்த சிக்னல் வந்து காட்டியிருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பிரபு கான்டாக்ட் பண்ணும்போது ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா டவர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே தாங்க காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து விவேக்கை கூப்பிட்டு விடுறாங்க போலீஸ்காரங்க. கூப்பிட்டு விட்டு என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் அண்ணனுக்கு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணீங்க, ரிங்கு போச்சா இல்லையா அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் காலையிலே வந்து ஃபோன் அடித்தேன், ஒரு 4 வாட்டி அடித்தேன், ரிங்கு போச்சு, 5வது வாட்டி அடிக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, நான் நினச்சேன் சார்ஜர் எதுவும் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் அப்படிங்காங்க. அது போக வினோதினி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவர் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு தான் போனார் அப்படிங்கிறாங்க. அப்போது 10 மணி வரைக்கும் ஃபோன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. 10 மணிக்கு மேலே தான் அந்த 4 வாட்டி ஃபோன் அடித்ததுக்கு அப்புறம் தான் வீட்டில் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இது வந்து போலீஸ்காரங்க வினோதினி மேலே கூட கொஞ்சம் சந்தேகத்தை வகுக்கிற மாதிரி இந்த சம்பவமானது நடந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க, வினோதினி தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வினோதினியை பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் ஒரு உண்மையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, என் புருஷன் வந்து டெய்லி குடிச்சிட்டு வருவான், டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவான், அவன் பண்ணுற கொடுமையெல்லாம் என்னால் வாயை திறந்து கூட சொல்ல முடியாது, அந்த லெவலுக்கு என் புருஷன் என்னை பயங்கரமாக கொடுமைப்படுத்துவான். அந்த கொடுமையினால தான் நேற்று என்ன ஆச்சு, பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து வழக்கம் போல் சண்டை போட்டால் நான் என்ன பண்ணேன், வீட்டை விட்டு விறுவிறுன்னு ஓடி போயிட்டேன். ஓடி போகும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில், அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து கொல்லி டேம் இருந்திருக்குங்க. அந்த கொல்லி டேம் ஆறு இருக்குது தெரியுமா, அது இருந்திருக்கு. அந்த ஆற்றுக்கிட்ட வந்து நான் பிரபு வந்து தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் கடைசியாக அவரை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தள்ளி விட்டு ஆற்றுல விழுந்து இறந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல நான் தான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விவேக் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எங்கள் அண்ணன் வந்து குடிப்பார், எனக்கு தெரியும், அவர் குடிச்சிட்டு இருக்க பாருக்கே நான் அடிக்கடி போயிருக்கேன், அவர் குடிப்பார் பண்ணுவார் எல்லாம் ஓகே தான், பட் அவங்க அண்ணி மேலேயும் சரி குழந்தைங்க மேலேயும் சரி எல்லாமே பாசமாக தான் இருப்பாங்க. என்கிட்ட கூட கடைசியாக ஒரு வாரமாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார் அண்ணே. என்னன்னு கேட்டதுக்கு, உங்கள் அண்ணியால் டெய்லி பிரச்சனையாக இருக்குது வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அதனால் அண்ணி தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவங்களும், அந்த வினோதினி என்ன சொன்னாங்க, குளத்தில் தள்ளி விட்டேன்னாங்களா. இப்போ விவேக் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அண்ணனுக்கு வந்து நீச்சல் தெரியும், அவர் கண்டிப்பாக நீச்சல் அடித்து வந்திருப்பார், நீச்சல் தெரியாமல் இருந்தால் எப்படி அவர் இறந்துருப்பார் அப்படின்னு ஒட்டி. இப்போ அதுக்கான பாடி எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இப்போ ஆற்றுல விழுந்திருந்தா ஆத்தங்கரை ஓரமாக ஏதாவது பாடி ஏதாவது கிடச்சிருக்கும்ல, பாடி எதுவுமே கிடைக்கல. ஸோ போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ போலீஸ்காரங்க இருந்துட்டு விவேக்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆற்றுல தள்ளி விட்டு அவர் அன்றைக்கி வேறு நல்ல போதையில் இருந்தார்ல, அந்த போதைனால அவர் இறந்துருப்பார் உள்ள அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு பாடி வேற கிடைக்கலையா. ஸோ என்னன்னா இந்த சந்தேகம் வந்து பயங்கரமாக வலுக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கேஸ் இப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு ஒரு முடிவு தெரியணுங்கிறதுனால அந்த பிரபுவை போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரபுவையும்
வினோதினியும் வந்து சந்தேகத்தின் பேரில் 2 பேரையுமே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து ரொம்பவுமே அவங்க ஸ்டைலில் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான உண்மை வெளியே வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினோதினிக்கும் அந்த பாரதிக்கும் கள்ள தொடர்பானது இருந்திருக்குங்க. ஓகேவா? ஸோ இது என்னடா வெறும் கள்ளத்தொடர்பு தானே, இதுதான் எல்லாத்துக்கும் எப்படின்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது அந்த கள்ளத்தொடர்பு எல்லாத்துக்குமே ஒரு படி மேலேங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுவுக்கு வந்து குடிப்பழக்கம் உண்டுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ பிரபுவும் அவர் கூட வேலை பார்க்குற பாரதியும் தான் ஒன்றா போய் பாரில் குடிப்பாங்களாங்க. இப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவரால் நடக்க கூட முடியாத அளவுக்கு சரியான போதையாயிட்டாராம். யாரு? பிரபு. அப்போ இந்த பிரபுவை வந்து வீட்டில் கொண்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. யார்? பாரதி வந்து வீட்டில் கொண்டு விட போயிருக்காரு. அப்படி கொண்டு விட போகும்போது தான் அங்கே வந்து வினோதினியை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து வினோதினியை வந்து பிடிச்சி போச்சு. ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டிக்கு வந்து இவன் மாதிரி ஒரு குடிகாரன் கிடச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினோதினியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காகவே எந்த நிலைமைக்கு போகிறாங்கன்னா, டெய்லியுமே இவரை வந்து நிற்க கூட முடியாத அளவுக்கு தலைமுங்க போதையில் டெய்லி குடிக்க வைக்கிறாரு. யார்? அந்த பாரதி. குடிக்க வச்சு டெய்லி அந்த வீட்டில் கொண்டு போய் விடுற சாக்கில் டெய்லி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 2 பேருமே தங்களுடைய நம்பர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் காலில் மெசேஜஸில் ரொம்பவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லியாக பேசினா அவங்களுடைய கான்வர்சேஷன் ஒரு கட்டத்தில் தகாத உறவு ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க கான்வர்சேஷன் வளர்ந்துட்டு, அதாவது என்னென்னா ஃபோன்லேயே வீடியோ கால் பண்ணி ஆபாசமாக நிர்வாணமாக ஒருத்தங்க புகைப்படத்தை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணாங்க. இப்போ என்னன்னா ஒரு படி மேலே போய் நைட் நேரத்தில் இவர் கொண்டு வந்து விடுறாரு தெரியுமா? அப்படி விடும்போது அவங்க குழந்தைங்க வந்து தூங்கிடும். இவர் வந்து நல்ல போதை, இவரை தரையில் படுக்க போட்டுட்டு குழந்தைகளையும் தூக்கி தரையில் படுக்க போட்டுட்டு அவங்க எல்லாரும் இருக்கிற அதே ரூமில் அந்த மெத்தையில் 2 பேருமே உடல் உறவில் இருந்திருக்காங்க. எந்த லெவலுக்கு கேவலமாக இருக்குது பாருங்களேன். எனக்கு சொல்லதுக்கே அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் உழைச்சி, அதனால் அவர் வந்து என்னதான் இருந்தாலும் குடிக்கிறாரு, அது வேற பக்கம். ஆனால் பொண்டாட்டிக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் தான் உழைச்சி அவ்வளோ தூரம் காசு சேர்க்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இத்தனைக்கும் உண்மையாக காதலிச்சு 2 பேரும் பெற்றவங்களை எதிர்த்து காதல் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியில் அவர் கீழே படுத்திருக்காரு. இவன் கூட வேலை பார்க்குற அந்த பாரதிங்கிற பையன் கூட இந்த பொண்ணு வந்து உடல் உறவில் இருந்திருக்கா. யார்? வினோதினி. அதுவும் அந்த கட்டிலில் அவங்க எல்லாரும் இருக்கும்போதே. யோசிச்சு பாருங்களேன், எனக்கு சத்தியமாக அந்த லெவலுக்கு டென்ஷன் ஆகுதுங்க அந்த வினோதினியை நினச்சாலே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னோட்டி கூட கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னென்னா போலீஸ்காரங்க சரி இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க, இதுக்கப்புறம் பிரபுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல, அதனால போலீஸ்காரங்க இன்னும் நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய கள்ள தொடர்பானது இப்படியே போயிட்டு இருக்குங்க. டெய்லி வீட்டுக்கு வராரு, வந்து இவங்க கூட 2 பேரும் உடல் உறவில் இருக்காங்க. ரொம்பவுமே கேவலமான விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பிரபு என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவருடைய பூக்கடையிலேருந்து வீடு வந்து ரொம்ப தூரங்க. அதாவது பிரபுவோட வீடு பூக்கடையிலேருந்து அவர் வீடு ரொம்ப தூரம். ஸோ அவர் அங்கே உள்ள பாரில் குடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பாரதியை கூப்பிட்டு டே இனிமேல் நம்ம ஒன்றா குடிக்க வேண்டாம், என் வீட்டுக்கிட்டே ஒரு பார் இருக்குது, நான் அங்கே குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு நோட்டி பாரதிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஏன்னா பாரதிக்கும் அந்த பிரபுவோடைய வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த ரூட்டு. ஸோ பாரதி வந்து இனிமேல் எப்படி நம்ம போக முடியும், இவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான்னு நோட்டி இவன் எவ்வளவோ சொல்கிறான், அண்ணே வாங்கினே ஒன்றா குடிப்போம்னு சொன்னாலும் பிரபு வந்து கேட்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை நான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கிட்டே இருக்குது, டெய்லி அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம், வீட்டுக்கிட்டே குடிச்சிட்டு நான் போய்க்கிறேன்னு நோட்டி இதுக்கு மேலே என்ன பண்ணனே தெரில. ஸோ 2 பேருக்குமே இதனால் ரொம்ப பிரச்சனையாகுது. ஏன்னா 2 பேரும் உடல் உறவில் ஈடுபட முடியல, காம பசியை போக்க முடியல. ஏன்னா 2 பேரும் அந்த அளவுக்கு டெய்லி உடல் உறவில் இருந்து பழகிட்டாங்களா. ஒரு நாள் இருக்கலைன்னாலும் 2 பேர்த்துக்குமே பயங்கரமாக அது வந்து ஒரு ப்ரெஷரை கிளப்புனோட்டி என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு. இப்போ தான் இந்த வினோதினிங்கிறவ எந்த லெவலுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். என்ன சொல்கிறான்னா, இவர்கிட்ட சண்டை போடுறா. யாருக்கிட்ட? பிரபு கிட்ட. என்னன்னு சண்டை போடுறான்னா, இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா பல வருஷமாக இந்த வீட்டில் தான் இருக்காங்களாம். இப்போ என்னென்னா திடீர்னு எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை, இந்த வீட்டை சுற்றி உள்ள மக்கள் எல்லோரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இங்கே பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் என்னை ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க, எனக்கு இங்கே சேஃப்டியாகவே இல்லை, நம்ம வேறு இடத்துக்கு போவோம்னு சொல்லி ரொம்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் நமக்கு முக்கியங்கிறனால பிரபு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய வீட்டை வந்து அப்படியே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தியா கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. அவர் பூக்கடையிலேருந்து அந்த வீடு வந்து ரொம்ப கிட்டவுமே இருந்திருக்கு.
ஸோ இவருக்குமே வேலைக்கு போயிட்டு வர ஈஸியாக இருந்திருக்கு. ஆனால் இவர் யோசிச்சதை தாண்டி அந்த பொண்ணு இருக்கா பாருங்க வினோதினி, அவள் யோசிச்சது தாங்க என்னன்னா, இப்போ பூக்கடையிலேருந்து கிட்டே வந்துட்டா. ஸோ இதனால இவங்க உறவு இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கடையிலேருந்து கிட்ட. ஸோ இப்போ பகல் நேரத்தில் புருஷன் வேலைக்கு போயிடுவான், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும். இதனால என்ன ஆச்சுன்னா, அந்த பாரதிங்கிறவன் இருங்கனே இந்த பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு டெய்லி பகல் நேரத்துலேயே இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறான். யார் வீட்டுக்கு? பிரபு வீட்டுக்கு. தன்னுடைய நண்பன் கூட வேலை பார்க்குறவன் சொல்லி அவன் நம்பி வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு கடைசியில் பாருங்க, அவன் வந்து பகல் நேரத்திலே யாருக்கும் தெரியாமல் அவன் வீட்டுக்கு போகிறான். பகல் நேரத்திலே 2 பேருமே உடலுறவுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த 2 பேருக்குமே ரொம்பவுமே ஆசைகள் வந்து கூடுது. ஏன்னா இவ இல்லாமல் இவளால் இருக்க முடியல. அந்த லெவலுக்கு 2 பேருக்குமே வந்து ஆசைகள் கூடுது. காம வெறி அந்த லெவலுக்கு 2 பேத்துக்கு இருந்திருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா இவன் டெய்லி காலைல வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ காலைல டெய்லி வர்றதை பார்த்தா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், நம்ம வந்து மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அந்த பாரதி வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. இதுக்காகவே என்னன்னா, ஒரு பொண்ணு அவள் கூட டெய்லி படுக்கணுங்கிறதுக்காக மெனக்கெட்டு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான்னா, அவனை நீங்கள் பாருங்களேன் எந்த மாதிரி ஆளாக இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் வீட்டுக்கு டெய்லி வந்தால் தானே மாட்டுவான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, டெய்லியுமே அந்த பிரபுவோட வீட்டுக்கு காலையில் நேரங்கள்லாம் போகிறாங்க. காலையில் நேரம் போய் 2 பேரும் பயங்கரமாக உடலுறவு வச்சுக்கிறாங்க. அது போக என்னென்னா, நைட்டு பயங்கரமாக அவனுடைய புருஷனை வந்து குடிக்க வச்சு போதையாக்கி அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவனை படுக்க போட்டு அவன் முன்னாடியே இவங்க 2 பேரும் உடலுறவில் இருந்திருக்காங்க. அந்த புருஷனோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். இப்போ நினச்சா கூட அப்படி ப்ரெஷர் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நாள் தான் ஒருத்தங்க வந்து மாட்டாமே தப்பிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து மாட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வருதுங்க. என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி தண்ணியை போட்டு வந்து அடிக்கடி சண்டை போடுவா யார்? வினோதினி. ஆனால் இப்போம்லாம் சண்டையே போட மாட்டாளே, என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவுமே டவுட்டுங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாருன்னா, வினோதினி வந்து அடிக்கடி ஃபோன் பேசிட்டு ஃபோன் பார்த்துட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோனில் அதாவது இவ்வளோ நாள் வீட்டுக்கு வந்து மாட்டாமல் இருந்து தனித்தனி வீடு எடுத்துகிட்டு நைட்டு போயிட்டு மாட்டாமல் இருந்ததுக்கெலாம் சேர்த்து வச்சு ஃபோனில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஃபோனில் உள்ள சேட்டிங்லாம் பார்க்குறாரு. அதில் எல்லாமே இருக்குங்க. எப்படின்னா, இவங்க 2 பேரும் உடலுறவில் ஈடுபட்டது, அது போக புகைப்படங்களை மாற்றிக்கிட்டது, நிர்வாண புகைப்படங்களை மாற்றிக்கிட்டது, அது போக முக்கியமாக சொல்லணும்னா 2 பேரும் ஒன்று போல் இருக்க முடியாமல் என்ன பண்ணாங்க, இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணாங்க தெரியுமா? இது எல்லாமே இவங்களுடைய காம பசிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கு வந்து தெரிய வருதுங்க. இது தெரிஞ்ச வந்துட்டி அந்த பிரபுவோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அவர் உடஞ்சி போயிருப்பாருங்க. ஏன்னா அவர் மனைவி பிள்ளைக்குட்டி தான் எல்லாமே நினச்சி வாழ்ந்து அது அந்த சேட்டிங்லாம் அவர் பார்க்கும்போது அவரோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அதுவும் காதலிச்ச தன்னுடைய மனைவி இப்படி பண்ணுவாளான்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் இதை கூட நம்ம உடனே ஒரு பிரச்சனையை ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணாருங்க. என்னென்னா, அவருடைய மனைவியான வினோதினியை கூப்பிட்டுட்டு, அம்மா இந்த மாதிரி நீ வந்து பிரபு கூட என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ எதுவும் யோசிக்காத, நான் குடித்தது, நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்காதது எல்லாமே நான் தப்பு தான். ஸோ நான் வந்து என்னோடய தப்பை திருத்திக்கிறேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், நீயும் இந்த தகாத உறவுலாம் இருக்கிறத இதோட நிப்பாட்டிக்கும், நம்ம பிள்ளைங்களை யோசிச்சு பாரு, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஒழுங்காக இருக்கணும், நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த வினோதினி வந்து கொஞ்சம் கூட அதை காது கொடுத்தே வாங்கலைங்க. ஸோ அட் த சேம் டைம் என்ன பண்ணாருன்னா, பிரபு வந்து அந்த இவன் இருக்கான் தெரியுமா பாரதி, அந்த பாரதிக்கிட்டையும் போய் பயங்கரமாக திட்டுறாரு. ஒன்று நான் வந்து ஒரு தம்பி மாதிரி நினச்சி ஒன்று நான் வீட்டுக்குள்ளே விட்டேன், கடைசியில் நீ இந்த வேலை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே பயங்கரமாக திட்டுறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சனால ரொம்பவுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டே இருக்காங்க. அது போக அந்த பாரதிக்கு வந்து ரொம்பவுமே கில்ட் ஆகிட்டுங்க. இந்த மாதிரி அண்ணனே இந்த பிரபு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் நம்மளை எப்படி நினச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் அவன் பண்ணது தப்பு தானே. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பாரதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்க. ஆனால் அந்த காஜி இருக்கா பாருங்க, அவள் 1ஆம் நம்பர் அந்த வினோதினி, அவள் கொஞ்சம் கூட அந்த காம வெறி அடங்காமல் டெய்லி அவனுக்கு மெசேஜ் போடுறது, ஃபோன் போடுறதுன்னு போட்டு அவனை ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவர் இருக்கார் தெரியுமா, பிரபுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து என்ன ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா 2 பேராலையுமே ஒருத்தவங்க கூட உடலுறவு வச்சுக்காமல் இருக்க முடியலை. அந்த லெவலுக்கு காம வெறி பிடிச்சி அலைஞ்சிருக்காங்க 2 பேரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு விஷயம் பண்ணுறாருங்க. என்னென்னா, இங்கே இருந்தால் தான் நமக்கு வந்து செட் ஆகாது, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து இவளை நம்ம வந்து கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல வாடகைக்கு வீடு வாங்கி அங்கே கொண்டு போய் இவரை வச்சுட்டாருங்க. ஆனால்
அங்கே இருந்தாலுமே அந்த வினோதினிக்கு வந்து காம வெறி அடங்கலை. என்ன பண்ணன்னு தெரியல, எப்படி அவங்க கூட தொடர்பு கொள்ள, எப்படி அவங்க கூட உடல் உறவு பண்ணன்னு தெரியாமல் வீடியோ கால் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கேவலமாங்க. என்னால் வாயை திறந்து ஒவ்வொரு விஷயம் சொல்ல முடியல. அப்படி பீப் போடணும் அந்த மாதிரி அவள் ஒவ்வொரு வேலையும் பார்த்துருக்கா. எல்லாம் பார்க்க பார்க்க இவர் ஹஸ்பண்டுக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு, யாருக்கு, பிரபுக்கு. அப்பவும் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நாள் வினோதினி என்ன பண்ணுறான்னா அந்த பாரதியை வந்து கூப்பிட்டு விடுறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வா, நம்ம 2 பேரும் பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே போனோட்டி தான் இவ்வளோ நேரம் வெறும் காமத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருந்த அந்த வினோதினி காமத்திற்காக ஒரு கொடூர ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. என்னன்னா 2 பேரும் சேர்ந்து பிரபுவை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் அந்த பாரதி கூட இந்த பிளானை போடலை. அந்த இருக்கா பாருங்க அந்த காம கொடூரி வினோதினி, அவள் என்ன சொன்னான்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா ஆகிறதுக்கு முடியாத ஒரே காரணம் எனக்கு புருஷன் தான், அவனை கொன்னுட்டா நம்ம இனிமேல் ஒன்றா இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதே யார், அந்த வினோதினி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 12 வருஷம் மேரேஜ் லைஃபு, அதுக்கு முன்னாடி லவ்வு, 2 குழந்தைங்க, எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருப்பார் அவர். இவ்வளோ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணியிருப்பார். அந்த லெவலுக்கு காதலோட காமம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெருசாகிட்டு பாருங்களேன். அந்த மாதிரி நம்ம நாடு இப்போ போயிட்டுருக்கு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த பாரதி பிளான் போட்டிருந்தா கூட வேறங்க. அந்த வினோதினி காதலிச்சு கல்யாணம் பண்ணா பாருங்க, இந்த வினோதினி வந்து புருஷனை கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கான்னா பாருங்க. ஸோ இந்த பிளான் படி ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானில் இவங்க மட்டும் இருந்தால் சத்தியமாக செட் ஆகாது. ஸோ இதுக்காக பாரதியோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கூப்பிட்றாங்க. யாரெலான்னு பார்த்தீங்கன்னா 18 to 21 வயசில் உள்ள ஒரு 2-3 பசங்க. அதில் ஒருத்தன் பேர் ஸ்டீஃபன், ஒருத்தன் பேர் ரூபன், ஒருத்தன் பேர் திவாகர். இவங்க 3 பேரையும் கூப்பிடுறாரு. எதுக்கு? துணைக்கு, இந்த கொலைக்காக. இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலை தேடிட்டு இருக்க பசங்க, 18 to 21 தானே. ஸோ வேலை தேடிட்டு இருக்கும்போது காசுக்காக என்ன பண்ணன்னு தெரியாமல் இவன் வந்து நான் காசு தரேன், நான் சொல்கிற வேலையை செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்றான் பாரதி. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு நாள் கரெக்டாக இரவு நேரம் அவர் குடிச்சிட்டு வராருங்க. இவர் வந்து எப்படின்னா மேக்சிமம் குடியவே நிப்பாட்டிட்டாருங்க, யார், நம்ம பிரபு. ஆனாலும் 1-2 நாள் அவளால் அந்த கவலையை மறக்க முடியாமல் 1-2 நாள் குடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் ரொம்ப குடிக்க மாட்டாருங்க, அப்பப்போ குடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் மேக்சிமம் குடியை நிப்பாட்டிட்டாரு. பட் ஒரு நாள் குடிச்சிட்டு வராரு. வரும்போது நைட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்றாங்க. அதாவது தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் என்னென்னா அவர் மயங்கிட்டார். மயங்கின உடனே ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரை கூப்பிடுவான்னு சொல்லிட்டு. அப்போது அந்த படுபாவி பையலும் வாரான் அந்த பாரதி. வந்து அவர் புருஷன் அந்த மயக்கத்தில் படுத்திருக்காருங்க. இந்த பொண்ணு, அதாவது காதலிச்ச இந்த பொண்ணும் அவ கூட கள்ள தொடர்பில் இருக்க அந்த பாரதியும் சேர்ந்து அவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பாவம் அந்த பிரபு. என்ன ஏன்னா இவ்வளோ தூரம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியெல்லாம் பெற்றதுக்கு வந்து அவருக்கு வந்து காதலிச்ச பாவம் பார்த்தீங்களா. அந்த பொண்ணை காதலித்து அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணி கௌரவமாக வாழணும்னு நினச்ச அவருக்கு கடைசியில் நடந்த முடிவை பார்த்தீங்களா. ஆனால் உண்மையாங்க அவன் வந்து மயக்க மருந்து கொடுத்து கொன்னாங்க. அது வரைக்கும் சந்தோஷங்க. என்னடா சந்தோஷம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் இப்போ நார்மலாக இருக்கும்போது இப்படி கொன்னார்னா, அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் லவ் பண்ண அந்த மூஞ்சி ஒரு காமத்திற்காக கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செத்துருப்பாருங்க. அதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னத்தை பார்க்கணும் சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக செத்துருப்பாருங்க. ஸோ நல்ல வேலைக்கு இப்போ மயக்க மருந்தை கொடுத்து கொலை பண்ணாங்க. அது வரைக்கும் ஏதோ ஒரு நல்லதுங்க. இல்லைன்னு வைங்களேன், அவர் செத்தும் அவரால் நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. அந்த லெவலுக்கு அவர் ஆயிருப்பார். எனக்கு இன்னமும் அந்த பிரபுவை நினச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினச்சவருக்கு இப்படி பண்ணிட்டா பாருங்களேன் அந்த காம கொடூரி. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் கிட்ட அந்த டெட் பாடி கூடயே வந்து 2 பேருக்கு இருந்திருக்காங்க. என்ன பண்ணன்னு தெரியாமல் பிளான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் யாருக்கு, அந்த 3 பசங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ அந்த 3 பசங்களும் கார் எடுத்துகிட்டு வராங்க. கார் எடுத்துகிட்டு வந்துட்டு காரில் டெட் பாடியை தூக்கிட்டு போய் ஊரோட அவுட்டரில் போய் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க, காரில் தூக்கிட்டு ஊரோட அவுட்டருக்கு போகிறாங்க. அங்கே போய் மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சிட்டாங்க. எரிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது முழுசாக எரிஞ்சிச்சா இல்லையான்னு கூட பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக வண்டியை தூக்கிட்டு வந்துடுறாங்க ஊருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தா மழை பெஞ்சிருக்கு. அதனால அந்த 3 பேருக்கு என்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மழை வேறு பெஞ்சிருக்கு, இப்போ நம்ம டெட் பாடி பாதியில் அணைஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அங்கே உள்ள மக்கள் யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க நேராக அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த டெட் பாடி வந்து பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருக்குங்க. பாருங்களேன் அவருக்கு வந்த சோதனையை பிரபுக்கு. பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் அவர் உடம்பு அந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்கு. இதுக்கு மேலே இப்போ எரிக்கவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் மக்கள்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க, பணம் எரியிற வாடெல்லாம் வந்துடும். ஸோ என்னமோ தீ பிடிச்சிட்டுன்னு சொல்லி மக்கள் வந்துடுவாங்க. ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
மிச்சம் உள்ள பார்ட்ஸ் இருக்குது தெரியுமா, பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் துண்டு துண்டு துண்டாக வெட்டுறாங்க. அப்பா, அப்படி எனக்கு நினச்சி பார்க்கறதுக்கே அப்படி இருக்குங்க. துண்டு துண்டு துண்டாக வெட்டி 2 பொட்டலமாக கெட்டி ஒன்றை வந்து காவேரி ஆற்றுலையும் இன்னொன்று வந்து அந்த கொல்லி டேம்லையும் தூக்கி போடுறாங்க. அப்போ என்னாச்சு, பாடி பார்ட்ஸ் 2 பக்கம் போட்டாச்சு. இதனால தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த வினோதினி போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பான், நான் அந்த கொல்லி ஆத்தங்கரையில் வந்து என் புருஷனை தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னா, சப்போஸ் அந்த இடத்துல ஏதாவது பார்ட்ஸ் கிடச்சா கூட இவ வந்து தள்ளி விட்டு அந்த இடத்துல அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, இவ என்னதான் இருந்தாலும் இவ வந்து கம்மியான தப்பு, இவ்வளோ பெரிய தப்பு தெரியாது பார்த்தீங்களா, இவ இப்படி பிளான் பண்ணி பண்ணதெல்லாம். ஸோ நம்ம கொஞ்சோண்டு தண்டனையை மட்டும் அனுபவித்து தப்பிச்சிடலான்னு சொல்லி ஒரு பக்கா பிளானிங்கில் தான் போலீஸ்காரங்கள்ட்ட தைரியமாக சொல்லியிருக்கேன், நான் இந்த ஆற்றுக்குள்ளே தள்ளி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உண்மை ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து 2 பேர் மேலேயுமே கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. யார் மேலே, வினோதினி மேலே, அது போக அந்த பாரதி ப்ளஸ் அவங்க கூட இருந்த 3 பேர் எல்லார் மேலேயுமே வந்து கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு கூட்டு போனட்டி அங்கே வந்து எவிடன்ஸ் தேவை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், என்ன தான் இவங்க தப்பு பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலும் நம்ம ஊர் சட்டத்துக்கு வந்து எவிடன்ஸ் தான் முக்கியம். ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்க சொன்ன மாதிரி அந்த ஆத்தங்கரையில் உள்ள பாடி நமக்கு கிடச்சாதான் அது ஒரு எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க முடிவு பண்ணுறாங்க. இதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆத்தங்கரையில் வந்து 2 ஆத்தங்கரையிலையும் வந்து ஆட்களை விட்டு தேட வைக்கிறாங்க. ஒன்றுமே கிடைக்கலங்க. போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. ஏன்னா அந்த பாடி பார்ட்ஸ் ஏதாவது கிடச்சாதான் வந்து நம்ம ஆதாரமாக சப்மிட் பண்ண முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவங்க ஏதாவது பொய்யை சொல்லிட்டு அட்வொகேட் மூலியமாக வெளியே ஈஸியாக வந்துடுவாங்க. இவங்களை தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தேடி பார்க்குறாங்க. போலீஸ்காரங்க நினச்ச மாதிரி கிடைக்கல. அப்போ இவங்கள்ட்டையும் விசாரிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் அந்த ஆத்தங்கரையில் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணனே தெரில. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னென்னா, காவேரி ஆத்தங்கரையில் ஒரு நாய் வந்து ஒரு மனுஷனோட காலை கடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னா, அந்த கால் இருக்குது தெரியுமா, யாரோட, பிரபுவோட கால் அந்த ஆத்தங்கரை ஓரமாக ஒதுங்கி இருக்கு. அதை ஒரு நாய் வந்து கவ்விட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த மக்கள் வந்து இது மனுஷன் காலாச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு சொல்லியிருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் என்னென்னா, இந்த மாதிரி ஆத்தங்கரையில் ஏதாவது பாடி பார்ட்ஸ் ஒதுங்குச்சுன்னா வந்து ஸ்டேஷனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேஸ் அவ்வளோ மும்முரமாக அந்த டயத்தில் போயிட்டு இருந்துச்சு. அதனால இப்போ கடைச்சோட்டி போலீஸ்காரங்களுக்கே எப்போ ஒரு வழியாக கிடச்சிட்டுன்னு சொல்லி அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா அது வந்து பிரபுவோட காலுன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இதே எவிடன்ஸாக வச்சு இந்த 3 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த கேஸ் ஓடிட்டு தாங்க இருக்குது. என்ன பொறுத்தளவு என்னென்னா, கண்டிப்பாக ஆயுள் தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க அந்த 2 பேருக்குமே. எவ்வளோ கேவலமாக, மெயினாக அந்த வினோதினிக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரியுமா, உனக்கு அவரை பிடிக்காம இன்னொருத்தனை பிடிச்சிருக்கா, டைவர்ஸ் வாங்கிட்டு நீ போ, எவன் கூடயும் படு, எவன் கூடயும் என்னெல்லாமோ பண்ணு. அதை விட்டுட்டு நீ அவனை கொன்று இப்போ அந்த 2 சின்ன பிள்ளைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுங்களுக்கு இப்போ அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அண்ணாதையாக நின்றுட்டு இருக்குங்க. ஏன்னா தாத்தா பாட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களே சண்டை போட்டு தான் லவ் மேரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. அந்த குழந்தைய இவ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருப்பாளா? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவள் டிவோர்ஸ் வாங்கிட்டு அவள் பாட்டுக்கு போய் எவன் கூடயோ படுத்துட்டு இருந்தா இப்போ நிம்மதியாக இருந்திருக்குங்க அவங்க குடும்பமும். ஒரு குடும்பத்தையும் எவ்வளோ கேவலமாக மாற்றிட்டா பாருங்களேன். என்னை பொறுத்தளவு அந்த ஆதங்கம் வந்து அடங்கவே மாட்டேங்குங்க. அந்த கேவலமான வினோதினி எவ்வளோ கேவலமாக இப்படி பண்ணியிருக்காள அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வாழ்க்கை பாலாயிருக்கு பாருங்களேன். இப்போ அந்த 2 சின்ன குழந்தைங்க இருந்துக்கிட்டு வருங்காலத்தில் வளர்ந்தோட்டி எங்கள் அம்மா வந்து இன்னொருத்தங்க கூட படுத்து எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, எங்கள் அப்பாவும் இல்லை அம்மா ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லி வேறு யார்ட்டையாவது போய் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஸ்கூலோ காலேஜோ படிக்காங்க, உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பா அம்மா எங்கன்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க என்னங்க சொல்லும்? யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் கூட ஒரு கூறு அஞ்சறிவு மிருகம் தாங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த வினோதினி உங்கள் கையில் கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது போக உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அதையும் சொல்லிடுங்க. இன்னொரு கிரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.